உயிரே உன்னாலே. இதுதான் நம்ம ஸ்டோரியோட டைட்டில். எபிசோட் 1. விதி எழுதும் முதல் அத்தியாயம். கதைக்குள்ள போலாமா? சென்னையின் பரபரப்பான காலை. அலாரம் அடித்த சத்தத்தில் கண்களை திறந்தாள் கீர்த்தி. ஐயோ, லேட் ஆயிடுச்சே என்று அவசரமாக எழுந்தவள் குளியலறைக்குள் ஓடினாள். கீழே சமையல் அறையில் கமலா காலை உணவை தயாரித்து கொண்டிருந்தார். சுரேஷ், கீர்த்தி என்னும் எழுந்திருக்க மாட்டாளே என்று சிரித்தார். அவளை விட்டுடு கமலா, தினமும் இதே கதைதானே என்ற செய்தித்தாளை படித்தார் சுரேஷ். கீர்த்தியின் அப்பா. கமலா கீர்த்தியின் அம்மா. ஷாலு என்ற ஒரு தங்கை. அந்த நேரம் குட் மார்னிங் அம்மா என்ற தூக்க கலக்கத்துடன் வந்தாள் ஷாலு. முதல்ல பல் தேய்ச்சிட்டு வா என்று கமலா தலையில் தட்டினார். வீடு முழுக்க சிரிப்பு சத்தங்கள் கேட்டது. சில நிமிடங்களில் நீல நிற சுடிதாரில் தலைமுறையில் ஃப்ரீஹேர் விட்டு பார்க்க அவ்வளோ அழகாக கீழே வந்தாள் கீர்த்தி. அவள்தான் நம் ஹீரோயின். அம்மா, டிஃபன் ரெடியா? உனக்கு மட்டும் எப்பவும் அவசரம். காலேஜ் தான் அம்மா என்று சிரித்தாள். சுரேஷ் அவளை பார்த்து, என்னடா படிப்பு எப்படி போகுது என்று கேட்டார். செமையா போகுதுப்பா என்று அவரின் தோளில் சாய்ந்தாள். அந்த காட்சி கமலாவின் முகத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. மறுபக்கம் நகரின் உயரமான கட்டிடங்களில் ஒன்றின் மேல் ஒன்று தளத்தில் கார்த்திக் தேவின் வீடு. நம் ஹீரோ காலை 5 மணிக்கே எழுந்து அவன் ஜிம், ஜாக்கிங், மின் அஞ்சல்கள், இமெயில்ஸ், அதாவது எல்லாத்தையும் செக் பண்ணி கொண்டிருந்தான். எல்லாமே நேரத்திற்கு. கார்த்திக், கொஞ்சம் ரெஸ்ட் எடு என்று லக்ஷ்மி கூறினாள். லக்ஷ்மி தான் கார்த்திக்கின் அம்மா. எனக்கு வேலை இருக்கு அம்மா என்று கார்த்திக் கோபத்துடன் சொல்கிறான். அவனின் பதில் எப்போதும் போல சுருக்கமாகவே இருந்தது. அந்த நேரம் சரவணன் உள்ளே வந்தார். சரவணன் கார்த்திக்கின் அப்பா. கார்த்திக் வீட்டிற்கு ஒரே பையன். இன்றைய மீட்டிங் முக்கியம் கார்த்திக். நான் பார்த்துக்கிறேன் டேட். அவ்வளோதான். தேவையில்லாமல் பேச மாட்டான், தேவையில்லாமல் சிரிக்கவும் மாட்டான். ஆனால் அவன் மனதில் குடும்பத்திற்கு என்று ஒரு தனி இடம் இருந்தது. அதை வெளியில் யாரும் பார்க்க முடியாது. கம்பெனியில் குட் மார்னிங் சார் என்று ஊழியர்கள் அனைவரும் எழுந்து நின்றனர். கார்த்திக் ஒரு தலை அசைப்புடன் உள்ளே சென்றான். டேய், கொஞ்சம் சிரிச்சா யாரும் தப்பா நினைக்க மாட்டானடா என்று ஹரிஷ் கிண்டல் அடித்தான். ஹரிஷ் கார்த்திக் தேவின் க்ளோஸ் ஃப்ரெண்ட். காலேஜிலிருந்து பிஏ, ஆஃபீஸுக்கும் பிஏ ஃப்ரெண்டாகவும் இருப்பான். வேலையை பாரு என்று கத்தினான். பாரு, இதுக்கு தான் எல்லாரும் ஒன்று முரட்டு தேவ் என்று சொல்றாங்கடா. அதற்கு பதிலாக அவன் முறைத்தான். ஹரிஷ் அதற்கு சிரித்து விட்டான். கார்த்திக் எப்பொழுதும் கோபமாகவே இருப்பான். ஹரிஷ் அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பான். அன்று கல்லூரியில் கீர்த்தி என்று பின்னால் இருந்து ஓடி வந்தாள் அனு. அனுதான் கீர்த்தியின் க்ளோஸ் ஃப்ரெண்ட். காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து. என்னடி, அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? நேற்றே முடிச்சிட்டேன். நீலாம் மனுஷ ஜென்மமாடி. இல்லை, தேவதை என்று இருவரும் சிரித்தனர். அவர்களின் நட்பு அனைவருக்கும் பிடித்த ஒன்று. நாள் முழுவதும் வகுப்புகள் அன்று அப்படியே சென்று கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் இன்ஜினியரிங் 3ஆம் ஆண்டில் உள்ளார்கள். படித்து கொண்டிருக்கிறார்கள். சிரிப்பு, கேலி, கேன்டீன், அரட்டை, இப்படியே நேரம் சென்றது. மாலை கல்லூரி முடிந்து வெளியே வந்தாள் கீர்த்தி. அனு, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன். சரிடி என்று பிரிந்தனர். அதே நேரம் ஒரு முக்கிய பிஸ்னஸ் மீட்டிங் முடிந்து கார்த்திக் தனது காரில் கிளம்பினான். ஹரிஷ், என்னடா? நாளைக்கு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணு. சரி பாஸ் என்றான். மாலை ரஷ்ஷான ஒரு நேரம். சாலையில் வாகனங்கள் நெரிசல். ஒரு பக்கம் கீர்த்தி பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். மறுபக்கம் கார்த்திக்கின் கார் வந்து கொண்டிருந்தது. சிக்னலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. சிக்னல் சிவப்பாக மாறியது. அனைத்து வாகனங்களும் நின்றன. கார்த்திக்கின் காரும் அதில் ஒன்றாக இருந்தது. ஹீரோவும் பார்க்க போகிறார்கள். பார்ப்போம் அடுத்து என்ன என்று.
கீர்த்தி தனது போனை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். அம்மா, சொல்லு கீர்த்தி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன். சரிம்மா, பார்த்து வா என்ற அழைப்பை துண்டித்தாள். அதே நேரத்தில் கார்த்திக் தனது காருக்குள் இருந்த லேப்டாப்பை ஏதோ ஒர்க் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது லேப்டாப்பையும் மூடி வைத்தான். டேய், இன்னைக்கு ஃபுல் டே மீட்டிங், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணு என்றான் ஹரிஷ். நேரத்தை வேஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்காது என்றான் கார்த்திக் எப்போதும் போல சிடுசிடுவென்று. நீ ஒரு நாளைக்கு சிரிச்சா என்னதாண்டா ஆகும்? எதுவும் ஆகாது, அதாண்டா பிரச்சனை என்று ஹரிஷ் சிரித்தான். கார்த்திக் அவனை முறைத்தான். சிக்னல் கிரீனாக மாறியது. கீர்த்தி சாலையை கடக்க ஆரம்பித்தாள். எல்லாரும் கிராஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கீர்த்தியும் தனது நடக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறாள். போது அவள் கையில் இருந்த ஒரு கோப்புகள் கீழே விழுந்தன. ஐயோ என்று குனிந்து எடுக்க ஆரம்பித்தாள். காற்றில் சில பேப்பர்ஸ் பறந்து சென்றன. இன்னைக்கு எல்லாமே என்னதான் டார்கெட் பண்ணுதா என்று முணுமுணுத்தாள். ஒரு பேப்பர் நேராக கார்த்திக்கின் காரின் முன் வந்து விழுந்தது. ஹரிஷ் அதனை கவனித்தான். டேய், யாரோ ஒரு பேப்பர் அப்படின்னு கார்த்திக் கேட்கிறான். விடு, பாவண்டா என்றான் ஹரிஷ். ஹரிஷ் காரிலிருந்து இறங்கி அந்த பேப்பரை எடுத்தான். அந்த நேரம் கீர்த்தியும் ஓடி வந்து அதே பேப்பரை பிடிக்க முயன்றாள். தேங்க்ஸ் அண்ணா என்று சிரித்தபடி வாங்கி கொண்டாள். பரவாயில்லம்மா என்று ஹரிஷும் சிரித்தான். காருக்குள் இருந்த கார்த்திக் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தான். ஹரிஷ் என்று கார்த்திக் கூப்பிட்டான். வரேண்டா என்று மீண்டும் காரில் ஏறினான் ஹரிஷ். கீர்த்தி அங்கிருந்து நகர்ந்தாள். ஆனால் அவள் செல்லும் பொழுது தவறுதலாக காரின் சைட் மிரரில் கைப்பட்டது. ஒரு சிறிய சத்தம் வந்தது. உடனே கார்த்திக் கதவை திறந்து வெளியே இறங்கினான். ஏய், அவன் குரல் கேட்டதும் கீர்த்தி திரும்பினாள். முதல் முறையாக அவனை பார்க்கிறாள். கார்த்திக் கடும் கோபத்தில் இருக்கிறான். இருவரின் கண்களும் நேருக்கு நேராக சந்தித்தது. ஒரு நொடி இருவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர். கீர்த்தியின் முகத்தில் சிறிய குழப்பம், கார்த்திக்கின் முகத்தில் எரிச்சல். பார்த்து வர முடியாதா என்று கார்த்திக் கடுமையாக கத்தினான். கத்தி கேட்டான். அவனின் பேச்சு கீர்த்திக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. சாரி சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க பேசுற விதம் பார்த்தா சொல்லணும்னு கூட தோணல என்றால் தைரியமாக கார்த்திக்கின் முகத்திற்கு நேராக பார்த்து. கார்த்திக்கின் புருவம் சுருங்கியது. கோபத்தில் என்ன என்றான். நான் வேணும்னு பண்ணல என்றாள் கீர்த்தி. அதுக்காக கவனமா இருக்க வேண்டாமா என்றான் கார்த்திக். நீங்க கூட கொஞ்சம் மரியாதையா பேசலாம் என்றாள் கீர்த்தி. இருவரும் குரலும் உயர்ந்தது. ஹரிஷ் மனதிற்குள், அடப்பாவீங்களா, முதல் சந்திப்பிலே ஆரம்பிச்சிட்டீங்களாடா என்று நினைத்தான். சுற்றிலும் இருந்த சிலர் அவர்களை பார்க்க ஆரம்பித்தனர். கீர்த்தி எரிச்சலுடன் எனக்கு லேட் ஆகுது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக நடக்க ஆரம்பித்தான். திமிர் என்று கார்த்திக் பற்களை கடித்தான். உங்களை விட கம்மி இல்லை என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டே சென்றாள் கீர்த்தி. இருவருக்கும் தெரியவில்லை, இந்த சண்டை ஒரு நாள் அவர்களது வாழ்க்கையின் மிக அழகான காதலாக மாறப்போகிறது என்று அவர்கள் இருவருக்கும் தெரியவில்லை. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிகிறது. கார்த்திக் தேவின் கோபத்திற்கு ஆளானாள் கீர்த்தி. பார்ப்போம் கார்த்திக் என்ன செய்ய போகிறான் என்று. வாழ்க்கை முழுவதும் கீர்த்தி கூட வரப்போகிறான் என்று அறியாதவன் என்ன செய்ய போகிறான் என்று பார்க்கலாம். வெயிட் ஃபார் தி episode 2. Friends, bye. Subscribe and support.